ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருடைய சமூகத்திலே எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்க கடவுள் இந்த நாள் வரையும் நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபைகள் மட்டும்தான். அவருடைய கிருபையினாலே நானும் நீங்களும் இன்றைக்கு ஜீவிக்க நம்முடைய ஆண்டவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளையே, இந்த நாளிலும் நீங்கள் என்ன தேவைகள், என்ன போராட்டங்கள், என்ன பிரச்சனைகள், எந்த காரியத்தை வாஞ்சித்து கடவுளுடைய சமூகத்திலே காணப்படுறீங்களோ, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படியாய் அழகான ஒரு வார்த்தையோடு உங்களோடு இந்த காலையில் அவர் பேச போகிறார். என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க? தேவ வசனத்தை தேடுறீங்களா? தேவன் உங்களோடு இடைப்படட்டும். 145வது சங்கீதம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யாருக்கும் தூரமானவர் அல்ல. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் கடந்து சென்று விடுதலை கொடுத்து அற்புதத்தின் கர்த்தராய் தன்னை வெளிப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்னாள் என்கிற பெண்ணை பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவை இருந்தது. என்ன தேவை? கணவனுடைய நேசம் இருந்தது, பாசம் இருந்தது, சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, குழந்தை பாக்கியம் இல்லை என்கிறதான அந்த தேவையை யாரும் செய்ய முடியாதபடி, யாரும் நிறைவேற்ற முடியாதபடி மிகவும் மன அங்கலாய்ப்போடு அந்த பெண்மணி காணப்பட்டார்கள். அவருடைய நாச்சியார் அவளை அற்பமாய் எண்ணினார்கள். அவளுடைய சக்களத்தி அங்கே அவளை மிகவும் வேதனைப்படுத்தினாள். அவள் மிகவும் துன்பப்படுத்தினாள். அன்னால் ரொம்ப மனம் உடைந்து போய்விட்டாள். அந்த நேரத்தில் தன்னுடைய அவளுடைய புருஷன் அவளை ஆறுதல் படுத்துகிறார். 10 குமாரரை பார்க்கிற நான் உனக்கு எவ்வளவு மேன்மை, நான் எவ்வளவு அதிகம், நான் எவ்வளவு உனக்கு காரியங்களை செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி அன்னாளை தேற்றின பொழுது அன்னாளுக்கு மனம் ஆறுதல் அடையலைங்க. ஆனால் ஒன்று செய்தால் அண்ணா ஆலயத்திற்கு ஓடினாள். ஆலயத்திலே முன்றலில் நின்று அழ ஆரம்பித்திருப்பாள். அந்த ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி வாஞ்சித்து புலம்புகிறாள். மனம் கசந்து போயிருக்கிறாள். அப்பொழுது அங்கே இருந்த ஆசாரியன் அவளை பார்த்து கேட்கிறார்: நீ வெறித்திருக்கிறாயா? ஏன் வெறித்தனமாய் நடக்கிறாய்? ஏன் குடித்திருக்கிறாய் என்று சொல்லி நினைக்கிற பொழுது அந்த பெண் சொல்லுகிறாள்: ஐயா, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, நான் மனக்கிலேசம் உள்ளவள், என் மனம் ரொம்ப வேதனையினால் நொந்து போயிருக்கிறது என்று சொல்லி தன் பிரச்சனையை தெய்வத்திடத்தில் சொல்வதற்கு கூட நிம்மதியற்றவளாய் ரொம்ப துயரப்பட்டிருக்கிறாள். அதே நபர் மூலமாய், ஆசாரியன் மூலமாய் தேவன் பதில் கொடுக்கிறார்: உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்பதாக. அன்பு பிள்ளை, நீ தேவ சமூகத்தில் தேடுகிறது, அவரை உண்மையாய் நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் நல்லவராய் வெளிப்படுவது மட்டுமல்ல, அவர் நன்மை செய்கிற கடவுளாய் இருக்கிறார். அன்னாளுடைய வாழ்க்கையில் எந்த குறை இருந்ததோ, எந்த குற்றம் இருந்ததோ, எந்த வேதனை இருந்ததோ, எந்த காரியம் அவளுக்கு மிகவும் போராட்டமாய் இருந்ததோ, அந்த காரியத்தில் அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் அவளுக்கு அருகாமையிலே நின்று ஒரு மகிமையான பதிலை கொடுத்து அனுப்பி அந்த பெண்மணி அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து, அந்த குழந்தையுடைய பேர் தான் சாமுவேல். அந்த சாமுவேல் தான் தொடக்கி பெயர்சேபா மட்டும் ஒரு தீர்க்கதரிசி என்பது பிரபலியமாயிற்று என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு ஒரு பிரபலியமான தேவ மனுஷனாய் திகழ்வதற்கு அன்றைக்கு ஒரு தாய் வடித்த கண்ணீர், அந்த கண்ணீரின் செபம் ஒரு பெரிய பதிலை கொண்டு வந்து கனம் பண்ணினது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கண்ணீரோடு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறீங்களா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருந்து ஒரு நன்மை செய்து கனம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் என்ன மனக்குழப்பத்தோடு கலக்கத்தோடு காலையிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, ஒரு மூலையிலே சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இந்த செய்தி உங்களை உற்சாகப்படுத்துகிறது. அன்னாளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். உங்களுக்காக நான் மன்றாடட்டுமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் நம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஆண்டவருமே நம்பி இருக்கிறபடினால் நீர் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வல்லவர் ஐயா. நீர் சமீபமாய் கடந்து சென்று அற்புதம் செய்கிற நல்ல தெய்வம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை கெட்டு போகாமல், சிதைந்து போகாமல் தெய்வமே நீர் பிள்ளைகளை தாங்கி நடத்துங்க. இவர்களை ஆசீர்வதிங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.